வணக்கம். நான் உமர் ஃபரூக். தெப்பக்குளம் பஸாரில் கடை வச்சுருந்தேன். கடையை எடுத்துட்டாங்க. மாநகராட்சிக்கும் எங்களுக்குமான ஒரு நீண்டகால வழக்கு முடிவுக்கு வந்து எங்களுக்கு மாற்று இடம் தந்து எங்கள் கடையை அகற்றிட்டாங்க. புது இடத்துல இன்னும் எந்த வசதிகளும் செய்யப்படல. எங்களுக்கான சரியான ஒரு தளமோ அந்த அந்த காம்பவுண்ட் எடுத்து தண்ணி வர குடி தண்ணி வசதியோட பாத்ரூம் வசதியோடு செஞ்சு தரணும். அது செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காலதாமதங்கள் ஆகும். இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்குமான வித்தியாசம் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் வெண்டாரை பற்றி, இந்த சாலையோர தரைக்கடைகளை பற்றியும், எங்களுக்கும் மாநகராட்சிக்குமான நீண்டகால சட்ட போராட்டங்களை பற்றியும் இந்த காணொலியில் முழுசாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நான் எப்படி வந்தேன்னு சொல்லிடுறேன். வீட்டோட சூழ்நிலை 10th முடிச்சோன்னே கடைக்கு போகணும். அப்பான்ற கடையில் கூட இருக்கணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அது தவிர்க்க முடியல. ஸோ நான் அங்கே தான் போகிறேன். அந்த காலகட்டத்தில் தான் 10th முடித்தோடனே கடைக்கு வரேன். அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கோம். இந்த வழக்கை பற்றி பார்க்கணுன்னா, மன்மோகன் சிங் பீரியடில் இடதுசாரிகள் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுது. சாலையோர தரைக்கடை வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தோட அடிப்படையில் நாங்கள் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த 14 வருட கால போராட்டமும், அதனால நாங்கள் கடை போட்டதும், இப்போ கடை மாற்று இடங்கள் கொடுக்கப்பட்டதும் அந்த சட்டத்தோட அடிப்படையில் தான். நான் அப்போ உள்ளே வரேன். கரெக்டாக அந்த கடை போடுற நேரத்தில் உள்ளே வரேன். நான் தொடர்ச்சியாக அந்த 14 வருடங்கள் இந்த பஜாரில் கடை வச்சுருக்கோம். நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். அந்த பஜார் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஒரு பங்கு என்னோடது இருக்கிறதுனால நான் இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த பஜாருக்குள்ளே வரப்போ எனக்கு படிக்கணுன்ற பெரிய ஆசை இருந்துச்சு. 12th எப்படி பண்ணுறதுலாம் தெரில. பஜாரில் உட்காந்துருக்கேன். எனக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டுக்கு தேடி படிக்கிறேன். 12th புக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி படிச்சுட்டே இருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் தருவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சார் சொல்கிறப்ப நான் போய் வாங்கி அதில் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நான் அங்கே உட்காந்து படித்து 12th எழுதுகிறேன். எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எதுக்குமே போகலை. அடுத்து டிகிரி படிக்கும் போதும் அதே இடத்துல உட்காந்து தான் படிக்கிறேன். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போட்டு நான் எக்ஸாம் மட்டும்தான் எழுத போவேன். நான் டெய்லி அங்கே உட்காந்து கடையில் உட்காந்து படித்து அப்படி தான் வந்தேன். அதாவது கடையை தாண்டி அது என்னோட பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே எனக்கு அதுதான். அந்த அடையாளம் தான் எனக்கு கொடுக்குது. தெப்பக்குளங்கிறது என்னோடய வாழ்வியல் சார்ந்த இடம். அது என்னோடய அடையாளம். இதை பற்றி இப்போ ஏன் பேச வந்தேன்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் நிறைய பேர் என்னென்னா, சாலையோர தரைக்கடைகள் அகற்றப்பட்டன அப்படின்றாங்க. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டனன்றது தான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டுச்சு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கடைகள் மாற்று இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. அந்த மாற்று இடங்கள்ன்றப்ப கொஞ்சம் பாவம் அப்படின்னு வருத்தப்படுற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அந்த தென்னசூரோட அழகே அங்கே கடைகள் பல வண்ணங்களில் பல மக்கள் சந்திக்கிற ஒரு இடமா தான் இருந்துச்சு. அது அழகுபடுத்துறதுக்கான இடமா மக்கள் பார்க்கவே இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இந்த அகற்றப்பட்டது இந்த மாதிரியான வீடியோஸ் அதிகமாக கமெண்ட் எப்படி வந்துருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் ஆக்கிரமிச்சிருந்தாங்கல்ல, போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு செய்தி எப்படி கொடுக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களோட ரியாக்ஷன் இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக எல்லாரும் அகற்றப்பட்டதுங்கிற இடத்துல கொடுத்த ரியாக்ஷனுக்கும் எங்கள் மேலே உள்ள காழ்ப்புக்கும் மாற்று இடம் கொடுக்கப்படுறதுனப்போ எங்கள் மேலே உள்ள இறக்கமும் அதில் தனியாக வெளிப்பட்டுச்சு. டைம்ஸ் நவுல ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. 40 ஆண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு வியாபாரிகளுக்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு ஆங்கில நாளிதழ் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்த போடுறப்ப, நம்ம ஊர் சைடில் உள்ள தமிழ் நாளிதழ்களோ தமிழ் ஊடகங்களோ அது அந்தளவுக்கு தெளிவாக எதுவுமே பண்ணலை. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட கடத்துறப்ப அது வெறும் செய்தி, கடைகள் மாற்று இடம் கொடுக்கப்பட்டதுன்றதை தாண்டி 40 வருஷம் போராட்டம்னா, நான் 15 வருஷம் தானே, அது 40 வருஷம் இப்போ தானே ஸ்டே வாங்கினீங்க, எப்படி 40 வருஷம் சொன்னீங்கன்னா, ஆமாம் இருக்குது. 40 வருஷத்துக்கான கணக்கு நான் சொல்லணும்னா அது 40 வருஷம் இல்லை, அதுக்கு மேலே 60 வருஷத்துக்கு மேலே. இந்த சாரதாஸ் சின்ன கடையாக இருந்த காலகட்டத்திலேருந்தே இங்கே வியாபாரிகள்ன்றவங்க கையில் வச்சு விற்கிறதா இருக்கட்டும், தள்ளுவண்டிகளில் இருக்கட்டும், அந்த காலகட்டத்திலேருந்தே போட்டுகிட்டே தான் இருக்காங்க. பர்மாலேருந்து வந்த வியாபாரிகள்லாம் அப்போ வியாபாரம் பண்ணனால தான் அவங்களுக்கு பர்மா பஜார்னு அந்த ஓரமாக ஒரு ஒதுக்கப்படமாக ஒரு பெட்டிகளை இறக்கி கடை அரசு சார்பாக போடப்பட்டுச்சு.
அவங்களுக்கு உரிமை வந்துச்சு. இப்போ அது கைகள் மாறி நிறைய இடத்துல மாறி இருக்கு. ஆனால் இந்த கடைகள் அதையும் அகற்றுறதுக்கான பேச்சுக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் மாற்றிடம் இருந்துன்னு பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்களும் அந்த காலகட்டத்திலேருந்து வியாபாரிகள் நிறைய பேர் நின்று உழைச்சி அதுக்கப்புறம் அந்த தெப்பக்குளத்தை சுற்றி பல போராட்டங்கள் நடந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட ஆட்சியரில் ஒரு மாநகராட்சி ஆட்சியர்னு நினைக்கிறேன், சரியா அதை மட்டும் சொல்கிறேன். அவங்க காலகட்டத்தில் ஒரு பெரிய ரைடு வந்து எங்களை வியாபாரிகளை அப்புறப்படுத்தி அப்போ ஒரு வழக்கு போட்டு நாங்கள் நின்னோம். அப்போ எங்களுக்கு பெருசு சட்ட பாதுகாப்பு இல்லாதனால நாங்கள் ஆளும் வர்க்கத்தோட இணக்கமான சூழ்நிலை, யாருக்கு அந்த நேரத்தில் கவுன்சிலராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் நயந்து போய், போலீஸ்கிட்ட நயந்து போய், மாநகராட்சி நயந்து போய் நிறைய சம்பாதிக்கிறதுல பெருந்தொகை இந்த பக்கம் இழக்கிற மாதிரியான சூழல்களில் தான் கடை தொடர்ச்சியாக போடப்பட்டுச்சு. எங்கள் அப்பாலாம் ஆரம்பத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்பா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் அங்கேயே அந்த இடத்த மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு பொழைச்ச மக்கள் அவங்கலாம். அந்த நேரத்தில் தான் இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தை வச்சு பாதுகாப்பாக நாங்கள் ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ கடை ஆக்கிரமிப்புனா நாங்கள் இன்றைக்கி நேற்றுன்றதுலாம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு 3 தலைமுறைகளாக வியாபாரம் பண்ண ஒரு இடம். திடீர்னு போய் அந்த இடத்த நாங்கள் ஆக்கிரமிச்சுட்டு கவர்மெண்ட்டை கேட்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு மெயின் பஜாரில் இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்துட முடியாது. அரசாங்கம் விட்டுறாது. அப்போ அரசாங்கம் ஏன் எங்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும்னா எங்களுக்கான சட்ட பாதுகாப்பு இருக்குது. இங்கே வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குன்னா அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் ஏன் வியாபாரம் பண்ணோம் இதுன்றதுலாம் அந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் எங்களுக்கு மாற்று இடமும் அதில் தான் கொடுத்தாங்க. இப்போ மாற்று இடத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறப்ப என்னென்னா, ஆமாம் இவ்வளோ பெரிய சொத்தை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்றாங்க. உண்மையிலேயே அது பெரிய சொத்தாக இருக்கட்டும், ஆனால் அது எங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுக்கப்படலை. முதல் விஷயம், ஏற்கனவே அதாவது நாங்கள் கடை போடுறதுக்கு மட்டும் எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு அது சொந்த இது இல்லை. நாங்கள் இப்போ இருந்தோம்னே தெப்பக்குளம், அங்கேயும் எங்களுக்கு அதே உரிமை தான். அந்த உரிமை அங்கே கொண்டு கொடுக்குறாங்க. அது எங்கள் சொந்த இடம் கிடையாது, இதுவும் எங்கள் சொந்த இடம் கிடையாது. நாங்கள் சொல்லப்போனால் இப்போ கொடுத்துருக்க அந்த பல கோடி ரூபா சொத்துன்றாங்களா, அதை விட பெரிய பல கோடி ரூபா ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா என்எஸ்சியோட வேல்யூங்கிறது அவ்வளோ பெருசு. நாங்கள் உருவாக்கின இடம், பெரிய கடைகள் மட்டும் உருவாக்கல, நாங்களும் உருவாக்கணும். ஏன் இந்த ஆக்கிரமிப்புன்னு எங்களை பார்த்து மட்டும் கேட்குறாங்கன்றதான் எங்களுக்கு புரியல. ஏன்னா பெரிய கடைகள்லாம் இப்போ சாரதா சாக்கடைக்கு மேலே அவங்களோட கடை வருது, அது மாநகராட்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு வழக்கு ஓடிட்டுருக்கு. அது ஆக்கிரமிப்பாக இல்லை. நிறைய கடைகள் தங்களோட விளம்பர போர்டுகளை வெளியில் தான் இழுத்து வச்சுருக்காங்க. சின்ன கடை பெரிய கடை எல்லா கடைகளும் அரசுக்கு வரி கட்டுன்றவங்க பிளாட்ஃபார்மில் நீங்கள் வெளியில் உங்கள் ஏரியாக்களில் போனாலும் பிளாட்ஃபார்முகளில் கடைகள் இழுத்து போடாமல் இருக்காது. எப்பயாச்சும் மாநாஜ் ஒரு நாள் ரைடு வருவாங்க, திருப்பி இழுத்துட்டு போட்டு திருப்பி உள்ளே போட்டுவாங்க. இதுதான் எப்போவுமே நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்கோம், அதுலேருந்து லைட்டாக வெளியே கொஞ்சம் இழுக்க தான் செய்வோம். ஆமாம், நாங்களும் மற்றவர்கள் மாதிரி தான். வியாபாரம் போட்டி, நாங்கள் மனுஷங்க தானே. அப்படி லைட்டாக வரப்போ எங்களை ஒழுங்குபடுத்துறதை பற்றி யாரும் அங்கே பேசலை. நீங்கள் கடையெல்லாம் தூக்கிட்டு போயிருங்கன்ற விஷயம் தான் இது. ஏன்னா எங்களுக்கு எந்த உரிமமும் இருக்கக்கூடாதுன்ற விஷயம் பொதுவாகவே பார்க்குது. ஒரு பெரிய பெரிய ஆட்கள் செய்கிறப்ப அது ஒரு உறுத்தலாக கூட இருக்க மாட்டேங்குது. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சின்ன வியாபாரி ஒரு அன்றாட பிழைப்புக்காக செய்கிறப்ப மட்டும் அது ரொம்ப மோசமான விஷயமா மாறிடுது. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்றது தெரில. அது இன்னும் பாலம் அந்த வேலை ரெடி ஆகலை, அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில. அங்கிட்டு மக்கள் போக்குவரத்து அதிகமாகணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இருக்கும். மழை காலங்களில் அங்கிட்டு தண்ணி அதிகமாக தேங்குகிற இடமும் அந்த ரோடு தான். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருக்காங்க. அதில் அடிப்படையில் செஞ்சு கொடுக்குறாங்க, பின்னாடி இது பண்ணுறோன்றதில் தாண்டி 160 வியாபாரிகள் பெரிய பெரிய கடைங்களுக்கு நடுவில் போட்டிருக்கும் போது அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது எங்கள்கிட்ட எடுக்கிற மக்கள் இல்லை. இப்போ எங்களை மட்டும் தேடி வர மக்கள் தான் வர போகிறாங்க. அவங்கள்ட்டையும் என்ன பிரச்சனைனா, நாங்கள்லாம் போட்ட விஷயம் தான் திரும்ப வியாபாரம் பண்ணுவோம். நான் ஜட்டி பனியன் கடை போட்டிருக்கேன்னா அதே தான் போட்டுருவாங்க, டாப் கடை ஒருத்தர் போட்டுருவாங்க. ரொட்டீனாக ஒரு சில பொருட்களோடையே அந்த கடைகள்லாம் முடிஞ்சிடும். இப்போ அந்த இடத்துல நாங்கள் போடுறப்ப 160 பேரும் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே ஐட்டம் போடுறப்ப வியாபாரம் எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் வேறு ஐட்டம் போடுங்கன்னா அதுக்கான பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஒரு வாரம் கடை எடுத்துட்டாங்க, ஒரு வாரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை, சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதுதான் எங்களோட வாழ்வாதாரமாக இருந்துச்சு. அந்த இடத்த தூக்கிட்டு புதுசாக ஒரு இடத்துல போய் போடுனாங்க, இன்னும் போடவும் முடியல. அப்படி போட்டாலும் எப்படி வியாபாரம் ஆகும்னு தெரியல. அப்படியே வியாபாரம் ஆனாலும் யாருக்கு வியாபாரம்? ஏன்னா எங்களுக்கு உள்ள பாதி பேர், வெளியே பாதி பேர், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அதை நாங்கள் பஜாராக கட்டமைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 2-3 வருடங்கள் ஆகும். அதுக்குள்ளாக்கி திருச்சியில் ஒரு பெரிய பெரிய மால் அந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் வரப்போகுது. இது எல்லாமே கணக்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
இதுதான் நான் பேச நினச்சது. எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. எங்கள்கிட்டையும் தப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆனால் நாங்கள் மட்டும் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்காதீங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பெரிய பெரிய கடைகள் செய்கிற அநியாயங்களுக்கு மத்தியில் எங்களை மாதிரி அன்றாட பிழைப்புகளுக்காக சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் அதோட ஒப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். திருத்திக்கலாம் கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. எல்லாருக்கும் நன்றி.